அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில் பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தாற் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதருமன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருகிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் கொண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே கூறியது போல் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி, விரயச்சனி 2.5 வருடம் கழிந்து இப்பொழுது கும்பராசியிலே சனி வந்து வீற்றிருக்கிறார். கடந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி பார்த்தோம். இந்த மாதம் ஜென்மசனி பகவான் ஆதிக்கம் இருக்கும். கொஞ்சம் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது. பணபருவங்களில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனை, ஜென்மசனி, அதான் ரொம்ப முக்கியம், கவனமாக பார்த்துக்கோங்க. திட்டமிடாமல் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் கைகூடாது. கவனமாக திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்து அதனை வெற்றி பெறுங்கள். தடைப்பட்ட திருமண காரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த தை மாதத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய வீண் கோபத்தை தளர்த்தி கொள்ளவும், அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்கவும். இந்த குடும்ப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பிரியமானவரிடம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகமாகக்கூடிய 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்க 4-5 பேராக உங்களுக்கு நட்புகள் கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல நல்ல புரிதல் கிடைக்கும். மனதில் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும், வாகனத்தில் மெதுவாக செல்லவும், யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். கும்பராசிக்காரருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போடாதீர்கள். குடும்ப பெரியவர்களின் அன்பு ஆசை உங்களுக்கு கிட்டும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய காலம் உண்டு. வாரந்தோறும் சனி பகவானை சென்று ஒரு 7 வாரத்திற்கு சனி பகவானை சென்று வழிபடுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.